இப்படியும் மருமகள், வா கோமதி, நீ வருவேன் தான் நானும் சாப்பிடாம உட்கார்ந்துருக்கேன், தட்டு போடட்டுமா? வாஞ்சையுடன் கேட்ட அண்ணி வசந்தாவை அன்புமேவ பார்த்தாள் கோமதி. வசந்தா சமையல் அறைக்குள் சென்று தட்டை எடுத்து வந்து பரிமாறுவதற்குள் கோமதி கண்கள் வீட்டை அலசின. கொஞ்சம் உள்ளடங்கி இருந்தாலும் விலாசமான காற்றோட்டமான அழகான வீடு. 2 படுக்கை அறை, ஹால் வசதியுடன் அக்காலத்திலே சௌகரியமாக வீட்டை கட்டியிருந்தார் வசந்தாவின் கணவன். அதை மகன்கள் 20 எடுத்து கட்டி மேல்தளத்தில் பெரியவனும் கீழ்த்தளத்தில் சின்னவனும் குடியிருந்தனர். கணவன் இறந்த பின்பு 2 மகன்கள் வீட்டிலும் மாறி மாறி வசிக்கிறாள் வசந்தா. விளங்காத தேலுக்கு கொடுக்கு கூட மென்மையாகத்தான் இருக்கும் என்பது போல கோமதி வாழ்க்கைப்பட்டதோ ஏழ்மையான வீடு. அவன் புருஷன் மில் தொழிலாளி. ஒரு நாள் மில்லில் ஏற்பட்ட விபத்தில் இறந்து போனான். ஆதரவாய் இருந்தது அவனுடைய ஒரே மகன் சத்தியமூர்த்தி மட்டும்தான். அவன் தலையெடுத்த பின்பு கொஞ்சம் நிம்மதியாய் இருந்தாள். ஆனால் அதுவும் கொஞ்ச காலம்தான். உடன் வேலை செய்த கிறிஸ்துவ மத பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் மகனையும் மருமகளையும் ஒதுக்கி வைத்து விட்டாள். இருக்கும் ஒரே ஆதரவையும் இழந்து விட்டாள். கடைசி காலத்தில் எங்கு போய் நிற்பது என்ற நிதர்சனம் உரைக்க சத்தமில்லாமல் அவர்களை சேர்த்து கொண்டாள். காலம் ஓடியது. பேரன் பிறந்து விட்டான். ஆனாலும் இந்த 11 வருடத்தில் மருமகள் பிரியா மேரியிடம் அத்தியாவசியத்திற்கு கூட பேசியதில்லை கோமதி. எது வேண்டுமானாலும் மகன் மற்றும் பேரன் மூலமாகவே பேசிக்கொள்வாள். அப்பாவை போலவே 35 வயசிலே சத்தியமூர்த்தியும் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனான். மகன் இறந்ததும் கோமதிக்கு உலகமே கிடுகிடுத்து போனது. காலை இழந்த மனுஷன் கையையும் இழந்த கதையாய் அவளுடைய உலகமே இந்த 6 மாதமாய் நிர்மூலமானது. அப்புறம் சொல்லு கோமதி, என்ன சொல்றா உன் மருமக என்று வசந்தா கேட்ட போதுதான் உலகத்திற்கே திரும்பி வந்தாள். இதையே இந்த அண்ணி எத்தனை தடவைதான் கேட்பா. மறுபடியும் இங்க ஏன் தான் சாப்பிட வந்தோமோ என எண்ணி பெருமூச்சு விட்டவள், அண்ணி நீங்க தினமும் எனக்கு சோறு போடுறத விட கொஞ்சம் விஷத்தை கொடுங்க, நிம்மதியா போய் சேர்ந்துடுவேன். நான் என்ன ஜென்மம் அண்ணி, பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் கட்டினவனையும் கடைசியா பெத்த மகனையும் வாரி கொடுத்துட்டு இன்னும் கூட அசராம நிக்கிறேனே என்றவள் முந்தி சேலையில் முகம் மூடி அழுதாள். ஏன் கோமதி, நீ இனி என்னதான் செய்ய போற என்றாள் வசந்தா. அக்கறையாய் விசாரிக்கிறாளா இல்ல தூண்டில் போடுகிறாளா என்று தெரியவில்லை. அதுதான் அண்ணி எனக்கும் புரியல. இங்க யார் வீட்லயோ வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, விசாரிச்சீங்களா என்றவளுக்கு சட்டென்று அந்த யோசனை தோன்றியது. ஆனால் அதை வசந்தாவிடம் கேட்டால் என்ன நினைப்பாளோ என்று தயக்கம் உண்டானது. ஆனாலும் கேட்டுத்தானே ஆக வேண்டும். அண்ணி, நான் வேலைக்கு போய் அந்த காசை உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்க கூடவே இருந்திடவா என்று தயக்கமாய் கேட்டாள். அவள் சட்டென்று இப்படி கேட்பாள் என்று வசந்தா எதிர்பார்க்கவில்லை. என்ன கோமதி, திடீர்னு இப்படி கேட்டுட்ட? நீ இப்படி பேசினத உங்க அண்ணன் பார்த்திருந்தா அப்படியே கரைஞ்சு போயிருப்பாரு. ஆனா என்னால என்ன செய்ய முடியும் சொல்லு? பெரியவன் கிட்ட 10 நாள், சின்னவன் கிட்ட 10 நாள் நானே அல்லாடிக்கிட்டு இருக்கேன். ஏதோ நீ இருக்கிற நிலைமைய பார்த்து நான் குடிக்கிற கஞ்சியில உனக்கும் ஊத்துறேன். இதுல நீ இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? உனக்கு எது வசதியோ அதை பாத்துக்க. நான் முடியலன்னு சொல்றேன்னு மனசு வருத்தப்பட்டுக்காத என்று பட்டும் படாமல் கூறினாள் வசந்தா. சிறிது நேரத்தில் அங்கிருந்து கிளம்பி கோமதி பஸ் பிடித்து வீட்டிற்கு வந்தாள். நடையில் தள்ளாட்டம் மிகுந்திருந்தது. வீட்டிற்குள் செல்லவே மனம் ஒப்பவில்லை. உரிமை இல்லாத இடத்தில் ஒருவாய் உண்பது அவமானமாய் தோன்றியது. வாசலில் செருப்பை உதறி அறைக்குள் சென்று முடங்கினாள் கோமதி. பாட்டி, நீ ஏன் வந்ததும் படுத்துக்கிட்ட? காப்பி கொண்டு வந்து தரட்டுமா? நெற்றியில் கை வைத்து அன்பாய் கேட்ட பேரனை கருணை மேவ பார்த்தாள். வேணா ராசா, நீ போய் படி. எனக்கு ராத்திரி சாப்பாடு வேணான்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிடு. இந்த வார்த்தையை சொல்லும் போதே அடி வயிற்றில் பசி கிளறியது. ஆனாலும் வைராக்கியம் அதையும் மீறி சகித்தது. 5 நிமிஷம் கழித்து திரும்ப பேரன் வந்து, பாட்டி நீ ஏன் தினமும் சாப்பாடு வேணான்னு சொல்றேன்னு அம்மா கேக்குறாங்க என்று கேட்டான். நான் 3 மணிக்கு தான் எங்க அண்ணி வீட்டுல சாப்பிட்டேன், அதான் பசிக்கல என்றவள் சுருண்டு படுத்து கொண்டாள். இனியும் ஒருவேளை சாப்பாட்டில் காலம் தள்ள முடியாது என்ற உண்மை உரைக்க காலையில் முதல் வேலையை அண்ணி சொன்ன இடத்திற்கு வேலைக்கு போவது என்று முடிவு செய்தாள். முதல் நாள் வேலை கொஞ்சம் கடினமாகத்தான் இருந்தது. மருமகள் பிரியா மேரி வந்ததில் இருந்து கோமதியை எந்த வேலையும் செய்ய விட்டதில்லை. 10 ஆண்டுகளுக்கும் மேலாய் சொகுசாய் இருந்த உடம்பு சட்டென்று வேலை செய்ய வழங்கவில்லை. பஸ் பிடித்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். வாசலில் செருப்பை உதறி வழக்கம் போல் அறைக்குள் புகுந்து கொள்ள எத்தளித்தவளை, கொஞ்சம் நில்லுங்க, உங்ககிட்ட பேசணும் என்ற பிரியாவின் குரல் தடுத்து நிறுத்தியது. 10 ஆண்டுகளாய் ஒரு வார்த்தை பேச எத்தளிக்காதவள் இன்று முதல் முறையாய் வாயை திறந்திருக்கிறாள். உங்களுக்கு என்னை பிடிக்காதுன்னு தெரியும், அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனா நான் உங்க மகனோட மனைவி, உங்க பேரனோட தாய், இதுதான் உண்மை என்றவளை இப்ப என்ன சொல்ல வர்ற என்பது போல் விட்டத்தியாய் பார்த்தாள் கோமதி.
உங்க மக இறந்த பின்பு தனி மனுஷியா நிறைய இழந்து நிக்கிறேன். எங்க வீட்டுல எனக்கு மறுமணம் செய்து வைக்க முயற்சி செய்தாங்க. ஆனா நான் சம்மதிக்கல. அவர் விட்டுட்டு போன கடமையை மனப்பூர்வமா நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். என் அம்மா வீட்டுல எல்லா வசதிகள் இருந்தும் நான் அங்க போக விரும்பல. இத்தனை கஷ்டப்பட்டு வேலைக்கு போறது உங்களுக்காகவும் என் மகனுக்காகவும் தான். ஆனா என் வழிகள் உங்களுக்கு புரியல. நீங்க மட்டுமில்ல, உங்கள மாதிரி இருக்கிற மாமியார்கள் எல்லோருமே சொந்தத்துக்கு தர்ற மரியாதைய பந்தத்துக்கு தர்றது இல்ல. வழியில் வசந்தா ஆண்டிய பார்த்தேன். அவங்க மூலமாகத்தான் நீங்க வீட்டு வேலைக்கு போற விஷயம் தெரிஞ்சது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இளம் விதவையா என் கணவனை வளர்த்து ஆளாக்கன உங்களுக்கு என் வேதனையும் தனிமையும் புரியாம போனது துரதிர்ஷ்டம். இனிமே நீங்க எந்த வேலைக்கும் போக வேண்டாம். இது என் ஆசை. என் மகனை வளர்க்க உதவும். அது விண்ணப்பம். இது இரண்டையும் ஏத்துக்கிறதும் நிராகரிக்கிறதும் உங்க இஷ்டம் என்று கூறி அறைக்குள் சென்று விட்டாள். கோமதியின் அகங்காரம் பொடி பொடியாய் உதிர சம்பித்து நின்றாள். இத்தனை ஆண்டுகளாய் பேசாதவள் இன்று பேசிய மொத்தமும் உணர்வு குவியலாய் இருந்தது. மனிதனை மனிதன் விரும்பத்தானே எல்லா மதமும் போதிக்கிறது. மனிதனை விரும்பாத மதத்தை படைத்தவன் நிச்சயம் இறைவனாக முடியாது. எதற்காக அவளை வெறுத்தோம் என்று வினாவுக்கு இப்போது விட இல்லை. இரவு முழுக்க அழுதாள். விடியும் பொழுது தெளிந்தாள். காலையில் பரபரவென குளித்து வேலைக்கு கிளம்பியவளை வேதனையோடு பார்த்தாள் பிரியாமேரி. தன் பேரனை நோக்கி, பாட்டி வேலைக்கு போறேன்பா. உன் அம்மாவுடைய ஆசையை நிராசையாக்க இல்ல, உன்னை வளர்த்து ஆளாக்கணுங்கிற அவளுடைய விண்ணப்பத்தையும் நிறைவேற்ற. இது நம் குடும்பம். இதுக்கு நானும் உழைக்கணும். கணவன் விட்டு போன கடமையை நிறைவேற்றணும்னு உன் அம்மா யோசிக்கும் போது என் மகன் விட்டு போன பாதுகாப்பை இந்த குடும்பத்திற்கு நானும் தரணுங்கிறது புரிஞ்சது. உங்களை விட்டு இனி எங்கேயும் போக மாட்டேன் என்று கூறி பேரனின் கண்ணம் வழிய முத்தமிட்டாள் கோமதி. அத்தை கண்ணீர் வழிய பேச முயன்றவளை தன் விரல்களால் அவள் வாயை தடுத்தாள். அம்மாடி, முதலாக என்கிட்ட பேசுற. நான் இதுவரைக்கும் உனக்கு எதுவாகவும் இருந்ததில்லை. இனிமேலாவது உனக்கு அம்மாவாக இருந்துட்டு போறேனே என்றவளை என்னை அம்மானே கூப்பிடு என்றாள் விழிகள் நிறைய.